ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். தக்காளி குழம்பு கூடவே அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி கூட்டு. வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த தக்காளி குழம்பையும் இந்த கூட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி குழம்பு பார்த்துருவோம். இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நான் 750 கிராம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். அதை தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாயில் தட்டு வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிரும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நான் 9 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே நார்மலான தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வெந்து வந்தாச்சு. இதை அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போது தான் நான் உரிக்கிறேன். ரொம்ப திக்கான தோல், அதனால் ஈஸியாகவே வந்துடும். நடுவில் எங்கேயும்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் ஸ்மூத்தாக அந்த ஃபுல்லாக தோலும் அப்படியே கழண்டு வந்துடும். எல்லா தக்காளியும் நம்ம தோலை உரிச்சாச்சு. இப்போ இதை ஆறின பிறகு அப்படியே கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸாக அரைச்செடுத்து தனியாக வச்சுருவோம். இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அந்த காஞ்ச மிளகாய் கூடவே 40 கிராம் பூண்டு தோல் உரித்து சேர்த்து 20 கிராம் இஞ்சி சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் நமக்கு அந்த நைஸ் வரும். அதனால் கண்டிப்பாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு புளியை ஊற வச்சுருவோம். நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுட்டு நல்லா திக்காக அரை கப்பு ஆகிற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணியாச்சு. அதில் 1/4 கப்பு கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச பிறகு அரை கப்பு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கியாச்சு. இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இந்த மிளகாய் விதையெல்லாம் அந்தளவுக்கு நைஸாகி அரைப்பட்டு வராது. அதனால் அதை ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது அப்படியே விட்டோன்னா அது இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாகிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், காரம் நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் மிளகாவோட அளவை குறைச்சிக்கோங்க. மிளகாத்தூள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மிளகாவோட அளவை குறைச்சிட்டு கூட இந்த மிளகாத்தூளை சேர்க்காமையே விட்டுறலாம். அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்க போகிறதில்ல. இந்த காரம் கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கும். அதனால் மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்த்துருக்கோம், தக்காளியும் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். அதனால் இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தாவே நல்லாயிருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து சேர்க்கும்போது காஞ்ச மிளகாய் 6 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமான காரம்தான். மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே ஒரு கொதி வர வச்சுருவோம். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை சேர்த்து நல்ல அடிக்கான ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி குழம்பு, ஒரு வித்தியாசமான குழம்பு. இது வரைக்கும் இதில் இஞ்சி சேர்த்து வந்து பண்ணியிருப்போமான்னு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் கெட்டியாகட்டும் குழம்பு. இது பாருங்கள், நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் தட்டி எடுத்த வெல்லம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான தக்காளி குழம்பு
நல்லா அழகாக அட்ராக்ஷனாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் நல்லா கெட்டியாக எடுக்கணுன்னாக்கா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு இன்னும் கூட அளவு குறைஞ்ச பிறகு எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா நாள் படவே வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா பார்க்கவே அட்ராக்ஷனாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், கரண்டியில் எடுத்து ஊற்றி காட்டுறேன். இதை நீங்கள் தக்காளி பச்சையாகவே அரைச்சி சேர்த்திங்கன்னா அது ஒரு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்திங்கன்னா இது ஒரு பதம், இது ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஜாம் மாதிரி வரும். ஆனால் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்தோம்னாக்கா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டு ஒரு மாதிரி சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், நம்மளோட தக்காளி குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த குழம்பு அப்படியே வச்சுருவோம். தக்காளி கூட்டை பார்த்துருவோம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கூட்டு இது. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 கப்பு சாம்பார் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம்லாம் அந்தளவுக்கு தேவைப்படாது. நான் 200 கிராம் தக்காளி, நடுத்தரமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவும் பச்சை காயாகவும் இருக்க வேண்டாம், ரொம்பவும் பழமாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக பச்சை கலரில் எடுக்காதீங்க. நல்ல ரெட் கலர் இருக்க தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கியாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணுற கூட்டை விட இந்த கூட்டு அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுருவோம். இதை அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 2 சாம்பார் வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நல்லாவே வதங்கி வெந்து வந்திருக்கு. இது கூடவே 3/4 கப்பு பாசிப்பருப்பு நல்ல பூவாக வேக வச்சு எடுத்துகிட்டு கூடவே நம்ம அரைச்செடுத்து இந்த தேங்காய் மசாலா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட அட்டகாசமான தக்காளி கூட்டும் நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணும்னாக்கா, தண்ணினா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள் நம்மளோட தக்காளி கூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி கூட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக தக்காளி ரசத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நார்மல் ரசத்துக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல சூடான சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். தக்காளி குழம்பு பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கிற கலரில் அட்டகாசமாக இருக்குது. இந்த குழம்புல புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து, எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்து வச்சோம்னாக்கா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் இது கெடாது. சாதத்துக்கு மட்டும் கிடையாது, டிஃபனுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனாக்கா இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமாக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அர்ஜென்ட்டான காலை டைமில் ஸ்கூல் போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபுல்லாகவே சமைச்சு தர முடியாதுன்னு சொல்லும்போது முன்கூட்டியே இந்த குழம்பு வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த குழம்பு போட்டு பெரட்டி ஒரு சிப்ஸை கூட நம்ம வச்சு தரலாம். நீங்களும் வித்தியாசமான இந்த தக்காளி குழம்பையும் தக்காளி கூட்டையும் செய்து சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.